பள்ளி பருவத்திலேயே தம்பி கவின் இந்த பெண்ணை அவன் காதலித்திருக்கிறான். அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள் பித்தலாட்டம் பண்ணுறாங்க வெளியில். காதல் இல்லை, கருவாடு இல்லை, கச்சப்புடி இல்லை, ஏன்னா கர்நாட்டிலாம். ஆனால் சுஜித்துங்கிறவன் சொல்கிறான், நாங்கள் எத்தனையோ தடவை சொன்னோம் கேட்டு பார்க்கல, அதனால தான் நான் போய் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ தடவை அப்படின்னா என்ன? எத்தனையோ தடவை ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க, எத்தனையோ தடவை உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ தடவை தனிமையில் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ தடவை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் சொல்லுவேன். அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில் என்ன சொல்லுவது? அந்த பையனை காதலிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லணும்? இதுக்கு நீதி என்ன? இறந்து போனவன் என்ன மெண்டலா? திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டுமே 211 படுகொலைகள் நடந்திருக்கிறது. எப்படி இருக்கு? சாதி அமைப்புகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ரவுடிகள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் பசுமன் திருமகனார் அடையாளம் காட்டுறது. திராவிடம் சொல்லிட்டு வந்தாவே எங்கள் கேவலமாக இருக்கு, இன்னைக்கு வெக்கமாக இருக்குங்கிறேன், அவமானமாக இருக்கு. ஆதி ஆணவ படுகொலைக்கும் திராவிடத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? இவர்கள் தானே சொன்னாங்க சமூக நீதி, இவங்க தானே சொல்கிறாங்க சமத்துவ நீதி. ஓட்டிற்காக இவர்கள் வக்காலத்து வாங்கி கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்பொழுது முதலமைச்சர் ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை? ஓட்டு போயிறாங்க. கவின் போன்ற இந்த பிஞ்சு குழந்தைகள் கொலை செய்யப்படுவதற்கு பின்னணியில் சாதிய சங்கங்கள் இருக்கிறது. இந்த சாதிய சங்கங்களை தடை செய்க. அது எவனா இருந்தாலும் சரி, அவனை தூக்கி உள்ள வைங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? சாதியவாதிகளாக இருந்தால் அப்படி மேலே தள்ளி விடுவான் தெரியுமா உங்களுக்கு? கீழே கமாண்ட் எழுதுவான், போடா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் எழுதுவான். காவல்துறையினுடைய வசமாகவே ரவுடிகள் இருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில். குற்றச்சாட்டு வைக்கிறேன், வழக்கு போடட்டும். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நெல்லையில் கவின் அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியர், கோல்டு மெடலிஸ்ட், நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பையன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். காதலித்ததற்காக, ஒரு பெண்ணை காதலித்ததற்காக அவருடைய தம்பி அழைத்து கூட்டி சென்று மருத்துவமனையினுடைய வளாகத்திலேயே வச்சு படுகொலை பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆணவ படுகொலை சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக தமிழர்களின் சார்பாக கவின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு, உலக பந்தின் ஏதோ ஒரு மூலையில் எம் இனமானத்துடைய தேசிய தலைவன் இந்த கொடுமையான சம்பவங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களிடம் நாம் மன்னிப்பு கேட்கிறோம். தமிழ் தேசிய தளத்தில் இதுபோன்ற வன்கொடுமைகள், சாதிய ஆணவ படுகொலைகள் என்று சொல்லுகிறார்கள். சாதிவெறி படுகொலை உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில். வட மாவட்டங்களில்தான் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், தென் மாவட்டங்களில் ஒரு இறுக்கமான சூழலில் தினந்தோறும் படுகொலைகள் அரங்கேறுகிறது என்று சொல்வதை விட திமிர் ஏறுகிறது என்றுதான் பொருள். என்ன கைமாறு செய்ய போகிறோம் கவின் குடும்பத்தாருக்கு? நாமெல்லாம் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆயுதத்தை தவிர வேறு தீர்வு இல்லையோ என்கிற எண்ணம் எமக்கு தோன்றுகிறது. தம்பி ஒரு 26 வயது நிரம்பிய ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் சென்னையில் பணியாற்றக்கூடிய, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் பெருமானக்கூடிய ஒரு தம்பி. அவருடைய தாயார் தமிழ்ச்செல்வி, ஆசிரியை, நிறைந்த வருமானம். தந்தையார் விவசாயம் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு கௌரவமான குடும்பத்தை உருவாக்கி வந்தார் சந்திரசேகர். சிறிய வயதிலேயே, கிட்டத்தட்ட பள்ளி பருவத்திலேயே தம்பி கவின் இந்த பெண்ணை அவன் காதலித்திருக்கிறான். 2016 வந்த சேதுபதி என்கிற ஒரு படத்தை பார்ப்பதற்கு இருவருமே திரையரங்கிற்குள் ஆனந்தமாய் ஒருவர் மடிமேல் ஒருவர் படுத்து அந்த திரைப்படத்தை பார்த்த புகைப்பட காட்சிகளெல்லாம் நாம் வெளியிட இருக்கிறோம் என்று கருதுகிறேன். அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள் பித்தலாட்டம் பண்ணுறாங்க வெளியில். காதல் இல்லை, கருவாடு இல்லை, கச்சப்புடி இல்லை, ஏன்னா கர்நாட்டிலாம் காதல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் அழைத்து சென்றிருக்கிறார். பிறந்த நாளில் கேக் ஊட்டி உல்லாசமாக இருந்திருக்கிறார். தனியே சந்தித்திருக்கிறார். தனியே அறையிலே தங்கியிருக்கிறார்கள். ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? தருமபுரி நாயக்கன் கொட்டாய் கலவரத்திற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்களில் இளவரசன் வாழ்வு வீழ்ந்ததற்கு பிறகு திவ்யா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிற போது இதயம் நமக்கு கசக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது. திவ்யா போன்ற ஒரு வாழ்க்கையை அந்த தங்கை இனிமேல் அனுபவிக்கப் போகிறார் என்கிற ஆத்திரம். பெற்றோர்கள் அந்த பையன் சுர்சித்தின்னு ஒரு சாதி வெறியன். சாதிய வெறியை தூண்டினது யார்? சாதி சங்க அமைப்புகள் மட்டுமல்ல. நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையை சரி செய்ய வேண்டும். எல்லாம் சாதி வெறி பிடித்த பித்துக்களாக, புற்று நோயாளிகளாக காவல் நிலையத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். எப்படி சொல்கிறீங்க? அந்த பையனோட அப்பா அம்மா யார்? 2 பேருமே எஸ்ஐயா இருக்கிறாங்க. சரவணகுமார், கிருஷ்ணகுமாரி 2 பேருமே மணிமுத்தாறு பெட்டாலியனில் உதவி ஆய்வாளர்கள் 2 பேருமே. மகனை வளர்த்தெடுத்து உருவாக்கி தன்னை போல பதவியில் அமர வைத்து அழகு பார்க்குற இந்த பெற்றோர்கள் சாதி வெறியை ஊட்டி இன்றைக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஏன் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் தெரியாதா? மன உளவியல் தெரியாதா?
அப்போ காவல்துறைக்கு சாதி புத்தி இருப்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த சுர்சித்தினுடைய பெற்றோர்கள் சரவணகுமாரும் கிருஷ்ணகுமாரி. அப்போ என்ன இருக்குங்க, பெற்றோர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் சாதி வெறி பிடித்து போயிருக்கிறார்கள். இந்த பையன் செஞ்ச கொலைக்கு அந்த பெற்றோர்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நல்ல கேள்வி. பெற்றோருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. 100% பெற்றோர்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கவினை ஃபோன் பண்ணி அழைச்சதே இந்த சாதி வெறியன் சுர்சித்துங்கிறதான். இவன் தான் அழைச்சி இங்கே வர வச்சிருக்கான். ஆனால் அந்த சுர்ஜித்துங்கிறவன் சொல்கிறான், நாங்கள் எத்தனையோ தடவை சொன்னோம் கேட்டு பார்க்கல, அதனால தான் நான் போய் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஒன்று உள்நோக்கம் இருக்குது? எத்தனையோ தடவை அப்படின்னா என்ன? எத்தனையோ தடவை 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க, எத்தனையோ தடவை உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ தடவை தனிமையில் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ தடவை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் சொல்லுவேன். என்ன விளையாடுறீங்களா தமிழ்நாட்டில்? நான் முதவே சொன்னேன், திவ்யாவை போல் இந்த தங்கையினுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்பதை நானும் கவனமாக இருக்கிறவன். அதுக்காக இப்படி சொன்னோம்னா அது இன்னும் அவங்களுக்கு பாதிப்பு தானே ஏற்படுத்தும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில் என்ன சொல்லுது? அந்த பையனை காதலிக்கல அப்படின்னு சொல்கிறான். ஏன் சொல்லணும்? இதுக்கு நீதி என்ன? இறந்து போனவன் என்ன மெண்டலா? தம்பி கவின் என்ன லூஸா? தாத்தாவை கூட்டிகிட்டு நீ வேலை செய்கிற மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு பேர் வேத சித்தா மருத்துவமனை. எங்கே இருக்குது? கேடிசி நகரில் இருக்குது. இந்த ஏரியா யாரோட ஏரியா தெரியுமில்ல? ஒரு இனமானத்திற்காக போராடிய மாபெரும் தம்பி. அவன் புதைக்கப்படுகிற போதை புத்தகங்களோடு புதைந்து போனவன். தமிழரசன் புத்தகத்தையும், சேகுவேரா புத்தகத்தையும், பிடல் காஸ்ட்ரோ புத்தகத்தையும் நெஞ்சிலே ஏந்தி கொண்டு உறங்குகிற தம்பி தீபக் பாண்டியன் ஏரியா அது. இன்றைக்கி இவன் படுகொலை செய்யப்பட்ட இடம். தெரியுமா தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு பின்னால் ஏதோ சாதிய சங்கம் இருக்கிறது. இதற்கு பின்னால் சாதிய சங்கத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ரவுடிகள் கும்பல் இருக்கிறது. காவல்துறையினுடைய வசமாகவே ரவுடிகள் இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறேன், வழக்கு போடட்டும். காவல்துறையின் பிடியிலேயே ரவுடிகள் இருக்கிறார்கள். காவல்துறை தான் ரவுடிகளை இயக்குகிறது. அப்படித்தான் கவினுடைய படுகொலை நடந்திருக்கிறது. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னா, அவன் வெட்டினானா, மோட்டார் சைக்கிளை கூட்டிகிட்டு போய் வெட்டியிருக்கான், மிளகாப்பொடியை தூவுனானா. நான் ஒரே ஒரு செய்தி கேட்குறேன். மோட்டார் சைக்கிளில் போகும்போது யார் பின்னாடி உட்காந்துருப்பா? கவின் உட்காந்துருப்பான். மிளகாப்பொடி எப்போ தூவிருப்பான்? அவன் மிளகாய் பொடி அள்ளி தூர கவின் என்ன சும்மா இருந்தானா? இதற்கு பின்னால் ஒரு சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த கொலையை திட்டமிட்டு ஒரு 4-5 பேர் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இதை தீவிரமாக விசாரிக்கணும். இந்த விசாரணை அதிகாரி ஒருத்தரை போட்டிருக்காங்க, சுரேஷ்னு ஒருத்தரை. அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று இப்போ ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஏன் சமூகத்தை ஆய்வு பண்ணணும்? கண்டிப்பாக அவருடைய விசாரணையை ஆய்வு பண்ணுங்க. அவர் விசாரணை பண்ணுவார்ல. எல்லா அதிகாரிகளுக்குள்ளும் சாதிய மனோபாவம் இருக்கிறது. எந்த அதிகாரிக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த அதிகாரி அந்த சுர்சித்தினுடைய கம்யூனிட்டி சாதியாக இருந்தால் இவர் எப்படி விசாரிப்பார்? ஏன்? அவங்க அப்பா அம்மா யார்? 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர். அவங்களோட சுரேஷ்க்கு பழக்கம் இருந்தால் எப்படி விசாரிப்பார்? இப்போ அங்கே சாதியை மறைக்குமா மறைக்காதா? சுரேஷை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் விசாரணை அதிகாரியை. நடுநிலைமையான ஓய்வு பெற்ற நீதி அரசர்களை கொண்டு இந்த வழக்கை விசாரிக்கப்பட வேண்டும். அஜித்குமாருக்கு எப்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதை போல தம்பி கவினுடைய கொலை வழக்கிலும் சிபிஐ உள்ளே இறங்க வேண்டும். இது திட்டமிட்ட படுகொலை. இது சாதிய ஆணவ திமிர் பிடிச்ச படுகொலை. இதில் மறைந்திருக்கிற புதிர்கள் நிறைய இருக்கிறது. ஏன்? பெற்றோர்களாக இருக்கிற சரவணகுமாருக்கும் கிருஷ்ணகுமாரிக்கும் தன்னுடைய மகள் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனை விரும்புகிறது என்பது பல ஆண்டு காலமாக தெரியும். அதான் முதவே சொன்னேன். 2016 சேதுபதிங்கிற படத்தை 2 பேரும் சேர்ந்து பார்க்க போன காட்சி. இன்னைக்கு வருஷம் என்னாச்சு? 2025. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இவர்கள் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு தான் நான் பல முறை கண்டிச்சேன்னு சொல்கிறான். அவன் கடைசியாக வைக்கும்போது சாதியை பற்றி தான் பேசி அவன் அருவாளை எடுத்துகிட்டு போயிருக்கான் வெட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெட்டியவர்கள் யாரார்? அந்த வட்டத்தை சுருக்கி நிற்கிது. இது ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை விசாரிக்கப்பட வேண்டும். இன்னும் ஏன் அவங்க ஆத்தாப்பனை கைது பண்ணல? கைது பண்ண போறதுன்னு சொல்றாங்க. இதுவரை சொல்லலை. பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள். மதிய செய்தி 2 மணி செய்தி, பணியிடை நீக்கம். ஏன்னா அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பணத்தை வாங்க மாட்டோம்னு. இந்த காவல்துறை சமரசம் பேசுவதிலேயே குறியாக இருக்கிறது. எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் போய் சமரசம் பேசி அப்போதைக்கு அந்த பிரச்சனையை மூடி மறைக்கணும். அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்குவோம்.
இதுதான் போலீஸ் புத்தி. தம்பி கவின் விஷயத்தில் காவல்துறை திட்டமிட்டு நாடகத்தை தொடங்கி இருக்கிறது. இது உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதற்கு பின்னால் இயங்குகிற சக்திகளை உடனடியாக கண்டுபிடித்து, அது எவனாக இருந்தாலும் சரி, சாதிய அமைப்புகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ரவுடிகள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் பசுமன் திருமகனார் அடையாளம் காட்டுறது. இந்த கொலையில் மட்டும் இல்லை, எல்லாம் நிறைய கொலைகளில் தென் மாவட்டங்களில் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான தமிழ்நாட்டை சீர்தூக்கி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெருந்தலைவன், அந்த மாபெரும் மகத்தான மனிதனை சாதிய வளையத்திற்குள் கொண்டு போய் வைத்துக்கொண்டு சில அயோக்கியர்கள் கூட்டம் இன்றைக்கு இது போன்ற படுகொலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்றால், இரும்பு கரங்கள் இங்கே துருப்பிடித்து கிடக்கிறது இந்த ஆட்சி. நான் பேசி கொண்டிருக்கிறோம். காலையில் திருப்பூரில் 2 பேர் படுகொலை, இப்போ மதியம் ஒரு படுகொலை நடந்திருக்கு, செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு முந்தைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார்கோவிலே அண்ணன் தம்பிகள் 2 படுகொலை. என்ன ஆட்சி நடக்குதுன்னு எனக்கு புரியலை. கேட்டால் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. திருட்டு மாடல் கும்பல்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுலேயே அரசு குறை சொல்லணும். வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் எந்த பிரச்சனை இருக்கிறது என்பது காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? உள்ளாட்சித்துறையிலே பணியாற்றக்கூடிய விஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரியின் கீழே 5 கண்காணிகள் வேலை செய்கிறார்கள். பிடுங்கி கொண்டிருக்கிறார்களா? ஒரு கிராமத்திற்கு 6 வட்டங்கள், 6 வார்டு என்று சொல்வார்கள். 5 கண்காணிகள் 6 வட்டத்தை கண்காணித்து உள்ள பிரச்சனைகளை உருப்படியாக எழுதி மேல் அதிகாரிகளுக்கு அனுப்ப துப்பு இல்லையா? நெல்லை மாநகராட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால், உங்களுக்கு ஒரு பட்டியல் சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டுமே 211 படுகொலைகள் நடந்திருக்கிறது. எப்படி இருக்குது? 211 படுகொலைகள் நடந்திருக்குதா? 392 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 60 பேர் சிறார்கள். 1045 பேர் மாவட்டம் முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2020 2025 வரை 301 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் மட்டும். 11 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1306 பெரும் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. 1890 பேர் சரித்திர குற்றவாளி ஒரே மாவட்டத்தில். தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லலை, நெல்லையில் மட்டும் சொல்கிறேன். 103 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு தூக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வரைய சொல்லவா? 2021 52 படுகொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில், 2022 44, 2023 44, 2024 35, 2025 இப்போ இதுவரை 17. நெல்லை மாநகரத்தில் சொல்கிறேன். 2021 9, 2022 18, 2023 17, 2024 17, 2025 11. தம்பி கவினை சேர்க்காம எப்படி இருக்கு? இது பேர் என்ன? யாருடைய ஆட்சி? சரி, இப்போ இதில் அரசு என்னதான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமத்துவத்தை போதிப்பதற்கு திறமையான, வலுவான, நேர்மையான, தமிழர்களுக்கு உட்பட்ட ஒரு ஆட்சி இங்கே தொடரும். இது இருக்காங்க. இல்லை, அரசு எவ்வளவுதான் சீர்படுத்தினாலும் கூட இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்காதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? நடக்காமல் பண்ணணும். ஈழத்திலேயும் தேசிய தலைவன் செய்ததை போல இங்கேயும் செய்யணுங்கிற. அங்கே சாதி இல்லை தெரியுமா உங்களுக்கு? அங்கே போல சாதி வெறி எங்கேயும் இல்லை. எப்படி அங்கே மட்டும் அடங்குச்சு, இங்கேயும் அடக்க முடியலை? தமிழகத்திற்கென்று உருவாக்கப்பட்ட சட்டம் எப்படி அடக்கியது? எவ்வாறு அடக்கப்பட்டது? தென் மாவட்டங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. முக்குளத்தோர்னு சொல்கிறாங்க. 6 சாதி முக்குளத்தோருக்குள்ளே இருக்காங்க. இவன் அவன் ஜாதியில் பொண்ணு எடுக்க மாட்டான், அவன் இவன் ஜாதியில் பொண்ணு எடுக்க மாட்டான். கோத்திரம் பார்ப்பான், குளம் பார்ப்பான். அதுக்குள்ளேயே அகமுடையர் மறவரில் கட்ட மாட்டான், மறவர் அகமுடையரில் கட்ட மாட்டான். தெரியுமில்ல உங்களுக்கு? கல்லர் அகமுடையரில் கட்ட மாட்டான், அகமுடையர் கல்லரில் கட்ட மாட்டான். கட்டினா கொலை தான் விழுங்க. இதுதான் தென் மாவட்டத்தினுடைய எழுதப்படாத சட்டம். அப்படின்னா என்ன? அவ்வளவு தூரம் சனாதன கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிறது தென் மாவட்டங்கள். இல்லை, நான் ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். நீங்கள் இந்த சமூகங்களில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சென்ற வருடம் அழகேந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞன், அவன் ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு இன்னொரு பட்டியலின சமூகத்தினால தான் படுகொலை செய்யப்பட்டார். அப்போ அதை நம்ம எப்படி பார்க்குறது? அப்போ தலித்துகளுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி தானே இருக்குது. நான் கேட்குறேன், பறையர்களை விட கீழ்ப்புறமான சாதிய கட்டமைப்புகள், இருளர்கள், சோழகர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினர், அங்கேயும் ஜாதி இருக்குது. சோழர்களுக்குள்ளேயும் இருளர்களுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் 2 பேருமே
காட்டுக்குள் வேட்டையாடுகிற சமூகம். காலையில் தூங்கி எந்ததும் வீட்டுகளில் தானே காய்ச்சப்படுகிற சாராயத்தில் முகம் கழுவி வாய் கொப்பளித்து விட்டு உடும்பை உயிரோடு பிடித்து திங்கிற சமூகங்கள். அங்கே சாதி இருக்க. எப்படி இதை தீர்ப்பது? ஆனால் அதிகமாக எங்கே இருக்கிறது? அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறீங்க, ஆனால் திருநெல்வேலியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா எத்தனை எடுத்துக்காட்டு சொல்லுவீங்க? தென் மாவட்டங்களில் எத்தனை எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? இல்லை வட தமிழகத்தில் எத்தனை எடுத்துக்காட்டுகளை நம்மால் கூற முடியும்? வட தமிழகத்தில் தான் சாதி வெறி அதிகமாக இருக்கிறது என்று யோசித்தால் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஜாதிய வெறியம் தாண்டவம் ஆடுது. அதுக்கு என்ன காரணம்? இருக்கிற கட்சிகள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை ஆதிக்கம் நிறைந்த சாதிகளாகவே நியமிப்பார்கள். திருநெல்வேலி மாநகர மாவட்டத்திற்கு நீங்கள் ஒரு பறையனை போடுங்க, பல்லனை போடுங்க, அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்ப்போம். அவனை ஆளுமைப்படுத்துவது இல்லை. ஓட்டிற்காக இவர்கள் வக்காலத்து வாங்கி கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்பொழுது முதலமைச்சர் ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை? ஓட்டு போயிடாங்க. நான் ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலாக கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ முதல்வர் வந்து ஆணவ கொலைக்கான ஒரு தனிச்சட்டம் இயற்றலை அப்படிங்கிறது பெரும்பாலான ஒரு விமர்சனமாகவே இருக்குது. ஆனால் மேல்பாதியில் அரசும் சரி நீதிமன்றமும் சரி நடவடிக்கை எடுத்துச்சு. ஆனால் நீதிமன்றமே சொன்னாலும் அரசே சொன்னாலும் நாங்கள் கோயிலுக்குள்ள மக்களை விடமாட்டோம்னு சொல்லி நின்னது யாரு? சாதியவாதிகள் தான். சாதியவாதிகள் தானே சொன்னாங்க. அப்போ ஆணவ கொலைக்கான ஒரு தனிச்சட்டம் ஏற்றினாலும் கூட அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி நீங்க சொல்லக்கூடிய அந்த சாதியவாத கும்பல் ஏற்றுக்கொள்வாங்களா? இப்போ புடவை சட்டம் போன்ற சட்டங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது தீவிரவாதத்திற்கு எதிரான சட்டங்கள் என்று. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மேடையில் ஏறி தீவிரவாத அமைப்புகள் என்று சொல்லக்கூடுகிற அமைப்புகளை பற்றி பேசினாலே புடவை சட்டம் பாய்ந்தது. கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். பிறகு அந்த சட்டம் தூக்கி எறியப்பட்டது. இதுபோன்ற ஆணவ படுகொலை சட்டத்தை இவர்கள் உருவாக்க வேண்டுமானால் அதற்கு முன்னால் இன்னொன்றை செய்ய வேண்டும். காவல்துறையின் கருப்பு ஆடுகளை களை எடுக்க வேண்டும். ஏன்னா காவல்துறையிலே ரவுடிசம் இருக்கிறது. ரவுடிசம் இருந்ததால் தான் அஜித்குமார் படுகொலை நடந்திருக்கிறது. காக்கி சட்டை ரவுடிகள் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நிறைந்து கிடக்கிறது. சரி, அந்தந்த மாவட்டங்களில் எந்த சாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறதோ அதே சாதிக்காரனை இங்கே கொண்டு வந்து போட்டால் இதர கீழ்ப்பட்ட சமூகத்தை சார்ந்த சாதியில் இருப்பவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? வேன் அடக்க மாட்டான், அதை வேன் ஒடுக்க மாட்டான். அவன் ஜாதிக்காரனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்? கொலையே செய்து வந்து அருவாளோடு சாட்சிக்காக கொண்டு வந்தாலும் கூட காவல்துறையே அந்த அருவாளை பிடுங்கி கழுவி விட்டு ஒன்றும் இல்லை நீ போயிட்டு வான்னு சொல்கிற காவல்துறை இன்றைக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ போ. இதை எப்படி அடக்குவது? முதலில் காவல்துறையை சீர் செய்ய வேண்டும். அடுத்து இருக்கிற அரசியல் கட்சிகள் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை சாதி பார்த்து நியமிக்காமல் அங்கே சமமாக பாவிக்கப்படுகிற ஒரு கோட்பாடை உருவாக்க வேண்டும். அதை தாண்டி இன்னொன்று இருக்குது, அரச நிர்வாகம். ஒரு ஊருக்குள்ள பறையர்கள் நிறைய அப்படின்னா அந்த ஊரில் பறையரை கொண்டே விஓவை போடக்கூடாது. மாற்று சமூகத்தை குறைவாக இருக்கிற சமூகத்தில் உள்ளவர்களை கொண்டு போய் போட்டால்தான் ஆதிக்கம் அங்கே தலை தூக்காது. அவன் ரிப்போர்ட் அடிக்கணும். அவனுக்கு உரிமை இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது. அப்போ இதை களையப்பட வேண்டும். கவின் போன்ற இந்த பிஞ்சு குழந்தைகள் கொலை செய்யப்படுவதற்கு பின்னணியில் சாதிய சங்கங்கள் இருக்கிறது. இந்த சாதிய சங்கங்களை தடை செய்க. அது எவனாக இருந்தாலும் சரி, அவனை தூக்கி உள்ள வைங்க. நடைமுறைக்கு சாத்தியம். சாதியின் பெயரால் எந்த சங்கங்கள் இருக்கிறதோ தடை செய்யுங்கள். எந்த சாதியத்தின் பெயரால் எந்த கட்சி இயங்குகிறதோ அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை அமையுங்கள். ஏன் முடியாது? எது அது வன்முறைக்கு வழிவகுத்துச்சுன்னா என்ன பண்றது? வன்முறை அடக்குவதற்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து போலீஸ்க்கு வேலை கொடுத்து வச்சுக்கணும். மக்கள் வரி பணம் எதுக்கு அப்புறம் வீணாகணும்? சாதிய சங்கங்கள் கட்சிகளாக மாறும்போது அவர்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சமத்துவத்துக்கான தலைவராக விளங்கிய கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்சாங்கை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே சமத்துவம் பேசுகிறவர்களையும் படுகொலை செய்கிறார்கள். அதான் பிரச்சனைங்க. எனக்கு கூட எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நான் சமத்துவம் பேசுகிறேன், தமிழ் தேசியம் பேசுகிறேன். சாதியவாதிகளுக்கு எரிச்சலை கிளப்பும். தடை பண்ணுங்க. அவங்கள ஏன் தடை பண்ண மாட்டேங்கிறீங்க? சாதிங்கிறது வெறும் அரசு தடை செய்யறது மட்டும் கிடையாது. அரசு நடவடிக்கை எடுத்து மட்டுமே சாதி முடியாது. அதுக்கு மக்களும் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? ஒரு தலித்து பிரச்சனைகளை சந்திக்கிறான் அப்படின்னா அந்த தலித்துகளுக்கு தலித்து தான் குரல் கொடுக்கணும். இப்போ ஒரு தலித்துக்கு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு திருமாவளவன் குரல் கொடுக்கணும். இப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி நீங்க தீர்வு கொடுக்க முடியும்? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனுக்கு இன்னொரு
எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவனோ ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவனோ அவன் வந்து குரல் கொடுக்கும் போது தானே இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காண முடியும். குரல் கொடுக்க வைக்கிற அளவிற்கு சட்டத்தை திருத்தம் பண்ணணும். இதான் பிரச்சனைங்க. நீங்கள் இப்போ கேட்குறது என்ன, ஏன் வரல? நான் கேட்குற இந்த முட்டாள்களை ஏன் போகலை? கவின் பிரச்சனைக்கு ஏன் அதிமுக குரல் கொடுக்கல? கவின் பிரச்சனைக்கு ஆளுங்கட்சியான திமுக ஏன் இன்னும் எந்த முன்னெடுப்பும் செய்யலை? கவின் பிரச்சனைக்கு மறுமலர்ச்சி திமுக என்ன செய்தது? கவின் பிரச்சனைக்கு மற்ற இதர கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ளேயும் சாதிய மனோபாவம் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஓட்டு உங்களுக்கு விழுகாது. அதனால் கேட்கல. இது எப்படி இருக்குது இந்த அரசியல்? முதல்ல இந்த அரசியல்வாதிகளை திருத்தணும்னு நான் சொல்கிறேன். அரசியல் பொறுக்கிகளாக திரிகிறார்கள், அரசியல் கோமாளிகளாக திரிகிறார்கள். சம்பாதிப்பதே குறிக்கோள். அதில் எதுலேருந்து காசு வந்தாலும் பரவாயில்ல. திங்கிற சோத்துலேருந்து காசு வர வேண்டாம். பேழ்ற பீல காசு வந்தாலும் இவங்க வலிச்சு நக்கிவிட்டு அந்த காசை எடுத்து ஜோப்புக்குள்ளே வச்சுட்டு போகிற கூட்டம். அப்படி தான் பேசுவேன். இந்த அரசியல் பொறுக்கிகள் அப்படி தான் பேசணும். எவன் யோக்கியமாக இருக்கிறான் சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னை பாதுகாத்து கொள்ளணும், தன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும், தனக்கு வருமானம் வரணும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும். இதுக்கு கட்சிகள். ஆனால் சமூகத்தில் செத்துக்கிட்டு இருக்காயா டெய்லி, தினந்தோறும் சாவுகள், தினந்தோறும் கொடூர மரணங்கள். யார் பாதுகாப்பது? எதற்காக அரசு நிர்வாகம்? எதற்காக காவல்துறை? எதற்காக உள்ளாட்சி நிர்வாகம்? தெரியல, எனக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? சாதியவாதிகளாக இருந்தால் அப்படி மேலே தள்ளி விடுவான் தெரியுமா உங்களுக்கு? கீழே கமாண்ட் எழுதுவான், போடா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் எழுதுவான். சாதியவாதிகள் எழுதுறான். அவன் என்ன செய்யணும்? இப்போ நான் பேசுகிற இணையவழித்தளத்தில் கீழே என்னை பற்றி தவறாக எழுதுகிறவன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைது பண்ணணும் தெரியுமா? கைது பண்ணுமா? யாருன்னு கண்டுபிடிங்க. ஃபேக் ஐடியில் வந்து என்னை திட்டுறான், கண்டுபிடிக்குமா காவல்துறை? இதுக்கென்று தனி பிரிவு வச்சுக்கிறாங்க, சைபர் கிரைம். அது எப்படி உருவாக்கப்பட்டது? கைபேசி வந்ததற்கு பிறகு ஒரு துறை உருவாக்குனீங்கல்ல. இன்னைக்கு சாதியை மேலோங்கி நிற்கிறதே, ஏன் அதுக்கு ஒரு துறையை நீங்கள் இன்னும் வைக்கல? எங்களை போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டால் எங்களை கண்காணிப்பதற்கு சிபிசிஐடி, சிஐடி என்றெல்லாம் பல பிரிவுகளை உருவாக்கி எங்களை கண்காணிக்கிறீர்கள். சாதியவாதிகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதின் மர்மம் என்ன? எந்த விதத்திலும் ஜாதிகள் ஒன்றாகி விடக்கூடாது. எந்த விதத்திலும் தமிழனாக இவன் சேர்ந்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் தமிழர்களுக்கான உரிமையை இவன் பேசிவிடக்கூடாது. நசுக்குகிற வேலையை இந்த திராவிட இந்த கும்பல்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிடம் சொல்லிட்டு வந்தாவே எங்கள் கேவலமாக இருக்கு, இன்னைக்கு வெக்கமாக இருக்குங்கிறேன், அவமானமாக இருக்குது. ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கும் திராவிடத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? திராவிடம் என்கிற அற்புத சொல்லை இன்றைக்கு அசிங்கமாக்கி வைத்திருக்கிறார்கள். திராவிடம் என்கிற சொல் பார்ப்பனர்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சொல். அது ஒரு சொல்லாடல் மட்டுமே. ஆனால் அந்த சொல்லாடலையே இப்பொழுது சொல்லுவதற்கு வாய் கூசுகிறது என்றால் இவர்கள் அந்த சொல்லை பயன்படுத்தி இந்த நாட்டை நாசகரமாக்கி வைத்ததற்கு விளைவு. அதுக்கான காரணம் என்ன? நீங்க திராவிடத்தை குறை சொல்வதற்கான காரணம் என்ன? திராவிடத்தை நான் குறை சொல்லலை. திராவிடம் என்கிற பெயரில் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற இந்த போலிகள். அதுதான் கேட்கிறேன். இந்த ஆணவ கொலைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்கள் தானே சொன்னாங்க சமூக நீதி, இவங்க தானே சொல்றாங்க சமத்துவ நீதி. அதனால தான் நான் கேட்டேன். மேல் பாதியில் ஒரு தீர்வை வந்து அரசும் சரி நீதிமன்றமும் சரி இவங்க ஒரு தீர்வை முன் வச்சாங்க. அது ஏற்காதது யார்? சாதியவாதிகள் தானே ஏற்கவில்லை. கட்சியிலே இருக்கல. சாதியவாதிகளை விட்டுருங்க, அவன் ஜாதிக்கு பெருமை சேர்க்கறதுக்கு இருக்கிறான். அரசியல் கட்சிகள் பொதுவான நீரோட்ட பாதையில் இயங்குகிற அரசியல் கட்சியிலே கேட்கல. அதுக்கு பேர் என்ன? நீங்க தமிழ் தேசியத்தை தீர்வாக முன்வைக்கிறீங்க, தமிழர்களாக ஒன்றிணைன்னு சொல்றீங்க. அப்ப தமிழினத்துக்கு எப்படி நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கிறது? ஆயுதம் தரிப்பதை விட வேறு வழி இல்லை. ஏன்னா பிரச்சனைக்கும் ஆயுதம் தீர்வு தான். ஏன்னு கேட்குறீங்களா? தம்பி நவீன இன்னைக்கு ஆயுதம் தானே வெட்டியிருக்கு. இதுவரை நடைபெற்ற படுகொலைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆயுதம் தானே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆயுதத்துக்கு நல்ல ஆயுதம் அது சொல்லுங்க. ஆயுதத்துக்கு ஆயுதம் தீர்வாக முடியுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. சரியான கேள்வி. எதிரியை எப்படி வீழ்த்துவது? சட்டம் வீழ்த்தலை, அரசியல் கட்சிகள் பாதுகாக்கிறார்கள். மக்களை ஒன்றிணைச்சாதான் நம்ம எதையுமே செய்ய. எப்படி நீங்கள் எப்படி ஒன்றிணைப்பீங்க? ஒன்றிணைச்சா என்ன? என் மேலே கேஸ் போடுறான், என்ன உன் வேலை என்ன? என் மேலே வழக்கு வரும். என்ன தமிழ் தேசியமா? உன்னை விட்டுருவோமா நாங்கள்? சாதிய ஆதிக்கவாதிகளுக்காக அரசுகள் நடக்கிறது, தமிழ் தேசியத்திற்காக எந்த அரசும் நடக்கவில்லை. ஆயுதத்தை எடுத்தால் ஆயுதத்தை எடுப்போம் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அந்த ஆயுதத்தை வீழ்த்துவதற்கு வேற என்ன ஆயுதம் தேவை என்பதை நான் யோசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அது அறிவாயுதமாக கூட இருக்கலாம்,
அதற்கு மேல் ஆயுதமாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்றால் இதை மழுங்கடித்து விட்டு சாதியத்தை உருவாக்குகிற அயோக்கியத்தனத்தை தொடர்ச்சியாக இந்த கட்சியில் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இப்போ யாரை வீழ்த்துவது? கவின் உயிரை திருப்பித் தருவதற்கு யார் இருக்கிறார்கள் சொல்லுங்கள்? தீபக் பாண்டியனுடைய அந்த பொன்னான அந்த உடம்பை கொடுப்பார்களா? சொல்லுங்கள். எத்தனை ஆண்டு காலம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை உயிர்கள் பழி போயிருக்கிறது. நான் எல்லா சமூகத்துக்கும் சொல்கிறேன், நான் எந்த சமூகத்திற்கும் எதிரானவன் அல்ல. ஆனால் எல்லா சமூகமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதுதான் எங்கள் தேசிய தலைவருடைய திட்டம். அதுதான் எங்கள் தலைவர் தமிழரசனுடைய கொள்கை. அந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் மகத்தான மண்ணுரிமை போராளி வீரப்பனாருடைய நோக்கம். அதனால் நான் பேசுகிறேன். இந்த சமூகங்கள் எப்பொழுது ஒன்றுபட வேண்டும்? நான் கேட்குறேன், ஜாதிக்கு ஒரு மொழி இருக்கா? சாதிக்கு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கா? இந்த இனம் உன்னை அடையாளப்படுத்துகிற போது நீ ஏன் சாதியாக இருக்கிறாய்? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.